ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏகே அகமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் போடுற இடத்துல 1 மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி இன்றைக்கி வந்தால் ரம்ஜான் வரனால பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த யாவுமே இல்லை, ரம்ஜான் வருது வந்து அவங்க ட்ரெஸ் எடுப்பாங்கன்ற அந்த யாவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டோம். சும்மா ஒரு சின்ன ஷாப்பிங் தான். தங்கச்சி பொண்ணுக்கு பர்த்டே ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். வேறு சரவணா ஸ்டோர் அங்கே தான் போகலான்னு நினச்சோம். எங்கே சுற்றினாலும் மறுபடியும் ஏகே அமுத்தி தான் மறுபடியும் நாங்கள் வருவோம். அதனால் எதுக்கு அலைச்சல் அப்படின்ட்டு மழை போகுதா. தம்பியை வந்து எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு வந்திருக்கோம். அங்கே போய் பார்ப்போம் எப்படி ரம்ஜானுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு. சாரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன். செருப்பை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துருச்சு. காரில் இருக்குன்னு நினச்சோம், கார்லேயும் இல்லை. சரி, இப்போதைக்கு ஒரு செருப்பு வாங்க வந்துருக்கேன். கரெக்டாக இருக்கா பாப்பா? நடந்து பாருவா. அவரு தான் லூஸாக இருக்கா, செருப்பு கடிக்குதா என்னன்னு பாரு. செருப்பு வாங்கியாச்சு 250 ரூபான்னு. நீ பாரு, எத்தனை தடவை செருப்பு வாங்குறேன்னு பார்க்குறேன், மறந்து வச்சுட்டு வந்துட்டு வீட்டில். இங்கிட்டு சுற்றி அடுத்த சந்தா போ. அப்பா கையை பிடிச்சி போ. ஏய், ஸ்வீட் கார்ன் கேட்டேல புதிய இந்த பிள்ளை ஸ்வீட் கார்ன் கேட்குது. ஸ்வீட் கார்ன் பசிங்க இங்கே இருக்கா இருக்கு. பாப்பா போ. வாங்குவோம். அந்த இருக்குல்ல பாப்கார்ன் பக்கத்தில். உனக்கு பசிக்குதுண்ணா? என்னது? உன் பார்வை இங்கே இந்த பக்கம் வரவே கூடாது. காய்ச்ச தெரியும்ல. சரியா? பஞ்சு மிட்டாய் எத்தனை வரமும் வாங்குவோம். இருப்பாங்க, வாங்கி தரேன். கண்டிப்பாக போகும்போது பஞ்சு மிட்டாய் வாங்குவோம். இதெல்லாம் முடிச்சு
உள்ள திட்டுவாங்களா, இதே கொண்டு போடுறாங்களா என்னன்னு தெரியல. நான் இங்கிட்டு பார்ப்போம். இந்த ட்ரெஸ் அழகா இருக்குல்ல. சரி, இந்த ட்ரெஸ் அழகா இருக்குல்ல. அதெல்லாம் விற்க மாட்டாங்க. எத்தனை பேர் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த அளவு தான் இருக்கும். பாப்பா சேட்டை பண்ணக்கூடாது. ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டா அதை முதல் அந்த பிளாக் நல்லா இருக்கு. ஆனால் கருத்து போட மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் தான் எடுத்துருக்கோம். பாப்பாவுக்கு நல்லா இருக்கும். அகனியாக்கா உனக்கு எடுப்போமா ஒன்று? உனக்கு விசேஷத்துக்கு வந்ததே நிறையா இருக்கு. உனக்குலாம் ட்ரெஸ்ஸு கிடையாது. எந்த ட்ரெஸ்ஸு எது பிடிச்சிருக்கு? அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்குல்ல. உனக்கு போது உள்ள ட்ரெஸ்ஸை போடு. நல்லா ஜிகு ஜிகுன்னு நல்லா இருக்கு. அவனுக்கு இந்த சைஸ்ல எடுத்தாங்க. பம்பிக்கு பாப்பா கரெக்டாக இருக்கும். தம்பி சைஸ்
அப்பா பழைய தாங்க போட்டு வந்தீங்களா? தம்பிக்கு இந்த 4 ட்ரெஸ்ஸுங்க தான் எடுத்திருக்கேன். சும்மா வந்து எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது போகிறதுக்கு. ஃபங்க்ஷனுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு வந்துச்சு, ஆனால் இப்படி ட்ரெஸ்ஸாக வந்துச்சு, அது போட மாட்டேங்குது. அதனால் இப்படி எடுத்தேன், சும்மா டவுசர் பண்ணி. என்ன பண்ணுற? தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறியா? எடுத்தாச்சு பாப்பா. இது வா போதும். அதெல்லாம் இருக்குல்ல, விசேஷத்துக்கு வந்துச்சுல நிறையா. வா, அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. வா போதும், வா வா. சரி செக்ஷன் இது 2 சுடிதார் கேட்டேன். வா வெளியே. அப்பா அப்பாட்ட சொல்லி அம்மாவுக்கு 2 சாக்ஸ் வாங்கி தர சொல்லு பாப்பா. அம்மாவுக்கு 2 ட்ரெஸ்ஸு ப்ளீஸ் பாப்பா. சொல்கிறேன் அப்பாட்ட. என்ன சொல்லுவேன்? வாங்கி தரலன்னு சொன்னா, காசு சொன்னா நீ வாங்கி தரியா? காசு வச்சுருக்கிய அம்மாவுக்கு வாங்கி தர. ஏன் வாங்கிட்டா பாப்பா? நான் ஊட்டி விடுவா, நீயா சாப்பிடு. உனக்கு என்ன ஆகுற? ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டோம். மணி வந்து 3:30 ஆயிடுச்சு. ரொம்ப பசியானதுனால ஏகேஎம்த்துக்கு ஆப்போசிட்லேயே சாப்பிட்டோம். ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஓகே தான். சின்ன பிள்ளைகளுக்கு, பாப்பா அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஆனால் சாரீ வந்து எனக்கு என்னமோ அதே மாடல்
பழைய மாடல் தான் இருக்குது. சாரி ஒன்றும் அவ்வளோவா எனக்கு பிடிக்கலை. ஆஃபீஸரோடு பேசிக்கிட்டு வரேன், எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க. அக்கட்டும் சரி, நீ அவ்வளோதான். நீ பாப்பா வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன்ருக்கு விட்டுட்டு தம்பியை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறதா. அவ்வளோதான். ஓகே பாய்.